மத்திய அரசு பணம் தரல, மத்திய அரசு பணம். ஏன் 48,000 கோடி பட்ஜெட் போடுறியா? 48,000 கோடி 1000 ரூபாய். டாஸ்மார்க் வருமானமே 50,000 கோடி வருஷத்துக்கு தமிழ்நாட்டில். அண்ணாமலைஜி வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் 52 லட்சம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு மொழி மறுக்கப்படுகின்றதை கொண்டு போய் கிளியராக சேர்த்துட்டார். நீங்கள் பிஎம்சி பள்ளி இன்றைக்கி மம்தாவை ஏற்றுக்கிட்டாங்க, பினராயி விஜயன் ஏற்றுக்கிட்டாரு, இங்கே ரேவந்த் ரெட்டி ஏற்றுக்கிட்டாரு, இங்கே சித்தராமையா ஏற்றுக்கிட்டாரு, எல்லா மாநில இந்தி கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்களா? நீங்கள் பூதுபடியாக ஏன் பிடிச்சிட்டு இருக்கீங்க தான் நாங்கள் கேட்குறோம். இன்றைக்கி காலை உணவு திட்டத்துக்கு மார்தட்டி சொல்கிறாரு, பிரான்ஸ் ஃபாலோ பண்ணுறான், கனடா ஃபாலோ பண்ணுறான், திட்டம் இருக்கார் இல்லையா? பிஎம்சி பள்ளியில் இருக்கக்கூடிய புதிய தேசிய கல்விகளில் காலை உணவு திட்டம் இருக்குது. ஒகேஷனல் குரூப் எதுக்கு நீங்கள் எடுக்க சொல்கிறோன்னா, இனிமேல் ஃப்யூச்சரில் இந்தியாவில் சிறு சிறு வேலைகளுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திமுக அடிமை ஊடகங்கள் அந்த ஜாக்டோஜியோ 1.5 லட்சம் பேர் ஸ்ட்ரைக் பண்ணுறான், அதை பற்றி ஒரு ஊடகத்தில் பேச துப்பு இல்லாமல் இந்த 5ஆம் தேதி இருக்கக்கூடிய மறுசீரமைப்பு பிரச்சனையை உள்ளே எடுத்து விவாதத்திருக்கிறாங்க. கேவி பள்ளி பண்ணுனா கேவி பள்ளி தொடங்குவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளுக்கும் அனுமதியும் பணமும் அதற்கான எல்லா விஷயங்களையும் தர மத்திய அரசு தயாராக இருக்கிறது. அதுக்கான நிலத்தை யார் தரணும்? மாநில அரசு தான் தரணும். புரியுது. நீங்கள் வந்து 1000 கோடி வந்து மோடிஜி ஒரு பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கல. குஜராத்திய மாநிலம் 1000 கோடி கொடுக்கணும் அப்படிலாம் கொடுக்க முடியாது. மோடிஜி அவர் நினைச்சாலும் கொடுக்க முடியாது. எந்த திட்டங்களை தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலம் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதற்கு ஃபண்டு மத்திய அரசு குறிப்பிட்ட சதவீதம் கொடுக்கும். மத்திய அரசுக்கு நம்ம வரி கட்டுறோம், அது வேறங்க. அது புத்திசாலித்தனமான கேள்விகள்லாம் பதில் சொல்ல முடியாது. மும்மொழி கொள்கையில் ஆங்கிலம் ஒரு மொழி தானே? ஆமாம். எத்தனை வட இந்திய மாநிலங்களில் படிச்சுட்டு வரவங்க ஆங்கிலத்தை ப்ராப்பராக படிச்சுட்டு வராங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜு கண்டம் பண்ணுற ஒரு வீடியோவே நம்ம பார்க்கலாம். சொல்கிறது இன்னும் உங்களுக்கு புரிஞ்சு. இங்கே வந்து வேலை பார்க்குற வந்து வெரிஃபிகேஷன் ஜஸ்டிஃபிகேஷன் நான் இங்கே வரல, ஒரு பாலிசியை பற்றி தான் பேச வந்திருக்கேன். நல்லா கேட்டுங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருமொழி நான்லாம் இருமொழி கோயிலில் தான் படித்தோம், அதனால் நம்ம என்ன படிக்காமல் போயிட்டோமா? இன்றைக்கி இருமொழி கோயிலில் படித்தவங்க நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறாங்க. பட் அதுக்கு இல்லை மேட்ரு, சப்ஜெக்ட் அது கிடையாது. நீங்கள் நம்மளுடைய பாடத்திட்டத்தினோட தரம், இப்போ பிஎம்சி பள்ளின்னு எது கொண்டு வரோன்னா, நம்ம உலக நாடுகளோட ஒப்பிடுற மாதிரி நம்ம கல்வித்தரத்தை மாற்றணும். அதுக்கு ஒரு டேட்டா சொல்கிறாங்களே, ஏசர் சொன்ன ஒரு டேட்டா சொல்கிறாங்க. 8ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு பாடப்படத்தில் இதை வந்து படிக்க சொன்னால் 2 வரி மேலே அவனால் படிக்க முடியல. அப்போ நம்ம ஆல் பாஸில் கொண்டு வந்து எல்லாரையும் பாஸ் பண்ணிட்டே போகிறோம். அதுக்கு ஒரு இடைச்செருகல்ன்றாங்க. ஒருத்தர் வந்து ஃபெயிலுன்னு சொல்லிட்டு அவன் படிப்பை விட்டுறான், அதனால் பாஸ் பண்ணுறோன்னு சொல்லி தமிழக அரசு வைக்குது. இப்போ தமிழ்நாடு அரசு வந்து புதிய ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வரணும், ஒரு ஆள் போட்டாங்களா, அவர் பேர் வந்து ஜவஹர் நேசன். அவர் ஏன் ரிசைன் பண்ணிட்டு போனார்? நேற்று கூட விவாதத்தில் இந்த கேள்வி வச்சேன், பதிலே சொல்ல திமுக. NEP அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே இருந்தாலும் ரிசைன் பண்ணுறாரு. இன்றைக்கி காலை உணவு திட்டத்துக்கு மார்தட்டி சொல்கிறாரு, பிரான்ஸ் ஃபாலோ பண்ணுறான், கனடா ஃபாலோ பண்ணுறான், திட்டம் இருக்கார் இல்லையா? பிஎம்சி பள்ளியில் இருக்கக்கூடிய புதிய தேசிய கல்விகளில் காலை உணவு திட்டம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. அதுக்கு முன்னாடி டிஎம்கே பீரியட்லேயே அது பேர் என்னது, அந்நிய நல்ல ஒரு பேர், அண்ணா ஆதித்ராவோ ஏதோ ஒரு பேர், அதில் முன்னாடியே தொடங்கி அதெல்லாம் பண்ணிட்டாங்க. இவங்க சும்மா பெருமைப்பட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே போவோம், அவங்க பாலிசி டிசைன் அதுக்குள்ளே போகிறோம்ல. பிஎம்சிஎஸ்டி பள்ளியும் கொண்டு வர ரீசன் என்னென்னா, கல்வித்தரத்தை இந்தியாவெலாம் எல்லா மாதிரியும் இந்தியாவில் கல்வித்தரத்தை மேன்மை அடையணும். அதில் வந்து டெவலப் இல்லைங்க. நீங்கள் 4 வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு பிஎம்சி பள்ளியத்தில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஏன்னா அதிகமாக அதை பேச முடியாது. இப்போ நீங்கள் வந்து முன்னாடி ஒரு காலத்தில் வந்து 3 வருஷம் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க, ஒரு டிகிரி படிக்கிறீங்கன்னா உங்களால் பொருளாதார சூழ்நிலை படிக்க முடியல, நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா 1.5 வருஷம் படித்தாலும் நீங்கள் அவுட்டு தான். 3 வருஷம் படித்து ஒரு செமஸ்டர் நீங்கள் எழுத முடியாமல் போனாலும் உங்களுக்கு டிகிரி கிடைக்காது. நீங்கள் ஃபஸ்ட் வருஷம் போனீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ், 2வது வருஷம் நீங்கள் படிச்சிங்கன்னா டிப்ளமா, 3வது வருஷம் படிச்சுன்னா போஸ்ட் டிப்ளமா, 4வது வருஷம் நீங்கள் படிச்சிங்கன்னா டிகிரி. நீங்கள் என்ன கோர்ஸில் நீங்கள் வெளியில் வரைக்கும் அதற்கான சர்டிஃபிகேட் கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்க. எங்கேயுமே கிடையாது. 2வது வந்து ஒகேஷனல் குரூப் எதுக்கு நீங்கள் எடுக்க சொல்கிறோன்னா, இனிமேல் ஃப்யூச்சரில் இந்தியாவில் சிறு சிறு வேலைகளுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு சாஃப்ட்வேரில் ஒருத்தர் 2 லட்ச ரூபா படிக்க சம்பளம் வாங்குறான், இந்த பல்பை கழட்டு மாட்டானா பெக்கன்னு முழிக்கிறான். அவனால் பண்ண முடியல. அது கரண்ட் வருமா, இப்படி வருமா, அப்படி வரும்னு பயப்படுறான். ஏன்னா அவன் ஒரு கிணத்து தவளையாக தான் இருப்பான், ஆனால் அவன் வெல்லுனராக இருக்கான் அந்த அவனோட விஷயத்தில். சாதாரண வீட்டில் கேஸை பற்ற வைக்கிது பயப்படுறான், இப்படி திருங்கணுமா அப்படி திருங்கணுமான்னு சின்ன விஷயங்களுக்கு தெரியல. அந்த காலத்தில் வந்து எல்லார் விஷயங்களும் எல்லாரும் வீட்டில் கற்றுப்பாங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மத்தியானம் வரையும் படிப்பாங்க, சாயங்காலம் போய் அவன் கடையில் உட்காந்துருப்பாங்க. இந்த சமூகம் பேரை சொல்ல விரும்பல. ஃபுல்லாக கற்றுப்பான், படித்து முடிச்சுட்டு வேணுன்னா அந்த படிப்பை எடுத்துகிட்டு போயிடுவான், இல்லாட்டி அவன் பிஸ்னஸ், அவன் ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துப்பான். அது என்னென்னா
அந்த ஃபேமிலி பிஸ்னஸ் பரம்பரைன்றது கதை கிடையாது. அந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு தான். அந்த விஷயங்களும் உன்னுடைய பரம்பரையில் வந்து தொழில் கற்றுக்கல, ஏதோ ஒன்று கற்றுக்க, ஆனால் விஷயத்தை கற்றுக்க. ஒரு ஒகேஷனலாக ஏதோ ஒரு கைத்தொழில் மாதிரி ஒன்று கற்றுக்க, அது தப்பு இல்லை. அந்த கைத்தொழில் உன்னை கற்றுக்கொள், கவலை உன்னை ஒட்டுக்கொள்னு சொல்லலாம், பழமொழி சொல்லுவாங்க. அது வந்து உன்னோட ப்ரொஃபஷனலுக்கோ உன்னோட பொருளாதார மேம்படுக்கலாம் சொல்ல, எதனா ஒரு விதத்தில் உனக்கு அது உதவும். சின்ன சின்ன விஷயங்கள். இன்றைக்கி நீங்கள் அமெரிக்காவில் போயிருந்தீங்கன்னா, அமெரிக்கா போனதில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு எலக்ட்ரிஷியனை நீங்கள் புக் பண்ணால் 3 மாதம் முன்னாடி ஆன்லைனில் புக் பண்ணணும். இந்த டேட்டில் எனக்கு எலக்ட்ரிஷியன் வேணுங்க நீங்கள் புக் பண்ணினா அவன் டைம் கொடுப்பான் அவங்களுக்கு. இந்த டேட்டில் இந்த டைமில் தான் வந்து உங்கள் வீட்டில் வந்து என்னால் இந்த இதை ரெக்டிஃபை பண்ண முடியும், அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் சொல்லணும், எனக்கு மெயில் பண்ணுங்கன்னு நீங்கள் மெயில் பண்ணிவிட்டு அவனுக்கு நீங்கள் முதலே பணம் அனுப்பணும். இவ்வளோ எஸ்டிமேட் சொல்லணும், இது இப்படி இருக்குங்க, இதெல்லாம் பண்ணால் இந்த பணம் எனக்கு கிரெடிட் ஆகும்னா, இந்த பணம் கிரெடிட் ஆனவொன்னு தான் அவன் வண்டியில் அங்கே வந்து அந்த வேலையை பண்ணி கொடுப்பான். அதுவும் இப்போ கிடைக்கிறாங்களா தெரியல. இப்போ எப்படி வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து வேலைக்கு வராங்களோ, தமிழ்நாட்டுக்கு எத்தனை பேர் பெரிய பெரிய நாடுகளுக்கு வேலைக்கு போகிறான், அங்கே போய் என்ன பண்ணுறான்? இன்ஜினியர்ஸாக போகிறாங்க, டாக்டர்ஸாக போகிறாங்க, அது ப்ரொஃபஷனலாக போகிறதுங்க, லேபர்ஸ் சொல்கிறேங்க. அங்கே போய் நம்ம சம்பாதிக்க தானேங்க போகிறோம். நான் சொல்கிறேன், இன்ஜினியராக டாக்டர்ஸாக போகலாம், விரல விட்டு எண்ணிடலாம். நான் கோடிக்கணக்கான இன்ஜினியராக போகிறான், இங்கேருந்து விரல விட்டு எண்ணிடலாம். ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்ஸ் போகிறாங்க. இல்லைங்க, வேலைக்கு சொல்கிறேங்க. எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் வீட்டுக்கு ஒருத்தர் சிங்கப்பூரில் இருப்பான், மலேசியாவில் இருப்பான், இல்லாட்டி துபாயில் இருப்பான், இல்லாட்டி கனடாவில் இருப்பான். வீட்டுக்கு ஒருத்தர் இருப்பான், லேபராக தான் இருக்கான். ஏன்னா வேலை வாய்ப்பு இங்கே இல்லை, அந்த வேலை வாய்ப்பு அங்கே பெருக்கிறான். இங்கே எப்படி அங்கே வேலை வாய்ப்பு இல்லைன்னு அவன் இங்கேருந்து வரான். நிறைய பேர் சொல்கிறாங்க, ஹிந்தி படித்தவங்களாம் பானிபூரி விற்கிறான், ஹிந்தி படித்தவங்களாம் வந்து ரோட்டுக்கல்ல வேலை செய்கிறான்றாங்க. அந்த மாதிரி அறிவார்ந்த சிந்தனைகளுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறோம். இங்கே பானிபூரி விற்கிறவன், ரோட்டுக்கல்ல வேலை செய்கிறவன் ஹிந்தி தெரிஞ்சவன் தான் தவிர, ஹிந்தியில் வல்லமை படித்தவனோ, ஹிந்தியில் டபுள் டிகிரி படித்தவனோ, ஹிந்திலேயோ அவனுடைய படிப்பறிவு பெரிய லெவலில் முன்னேறினவன் கிடையாது. அதே அளவுக்கு தான் இன்ஜினியரிங் முடித்தவனோ, டாக்டர் முடித்தவனோ, வெல் எஜுகேட்டடோ யாரும் போயிட்டு அங்கே பாண்டட் லேபர் இல்லை டொமஸ்டிக் லேபர்ஸாவோ வேலை பார்க்கறது கிடையாது. அப்படி படித்தவங்க எல்லாருமே போயிட்டு அந்த கண்ட்ரீஸில் லெக்சர்ஸாவோ இல்லை இன்ஜினியர்ஸ் ஆகோ, டாக்டர்ஸ் ஆகோ, இல்லை மற்ற முக்கியமான பொசிஷன்ஸ்லேயே இருக்கிறவங்க நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். இன்னும் அந்த கவர்மெண்ட்டோட எஸ்டிஜி பிளான்ஸ் வகுத்து கொடுக்குற அளவான ஆளுங்களை நம்ம பார்க்குறோம். ஆஃப்ரிக்கா அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இந்த தமிழ்நாடு தான் ஒரு பெரிய மாடலாக இருக்கும்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நிறைய பேரும் பேசிட்டு இருக்காங்க. பிரான்ஸ் நடந்த ஒரு கமிட்டிலேருந்து லண்டனில் வரவங்க எல்லாமே புரிஞ்சிக்கல. தமிழ்நாட்டில் இருந்து குறிப்பிட்ட பேரில் குறிப்பிட்ட விரலை உண்ணக்கூடியவர்கள் இப்போ உலக நாடுகள் எல்லாம் நம்ம மேலே வந்திருக்கோம். சுந்தர் பிச்சை ஆகட்டும், இந்திரா லூயி அப்படி போன இல்லை நல்லா கேளுங்க. இங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் எக்ஸாமு, ஐஐடி, ஐஏஎம்மு, இங்கே ஐபிஎஸ், இந்த தரவுகளில் தமிழ்நாட்டு என்ன இதில் நிற்குதுன்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த தரவுகள்லேயே ஓபிசி ரிசர்வேஷன் 30% எவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபில் பண்ணியிருக்குன்னு அது நல்லா கேட்டுங்க, நல்லா புரிஞ்சுங்க. இந்த தரவுகளில் நம்மளுடைய கல்வி அறிவுடைய சிஸ்டம் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கு. இதுக்கு தான் பிஎம்சி. இப்போ நான் தமிழ்நாடு மட்டும் சொல்ல, நல்ல தமிழ்நாடு தான் ஒரு ஏங்க நீங்கள் அது இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு 10 பேரை மட்டும் உதாரணமாக வச்சுக்கிறீங்க. இந்திரா லூயி வச்சுப்பீங்க, சுந்தர் பிச்சை வச்சுப்பீங்க, நாதலா செட்டி வச்சுருப்பீங்க, நாராயணன் வச்சுப்பீங்க, நம்ம சிவன் சார் வச்சுக்கீங்க, அந்த அப்துல் கலாம், அந்த உதாரணம் கிடையாது. சரி சரி, ஹிந்தி மாடல் உங்களுக்கு புரியல என்ன சொல்லுங்க சார். இல்லைங்க, அந்த உதாரணத்தை எடுக்காதீங்க. ஒட்டுமொத்த நான் சொல்றது நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லுங்க. தயவுசெய்து கட்டமைப்பில் முக ஸ்டாலின் அவருடைய கட்டமைப்பு நீங்கள் முதல்ல வெளியே வாங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த கல்வித்திறன் எப்படி இருக்குன்னா, யூபியிலும் இருக்குது, ஒத்துக்கிறோம். அங்கேயும் கல்வித்திறன் கம்மியாக தான் இருக்குது. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பிஎம்சிக்குள்ளே கொண்டு வரோம். அங்கேயும் ஆல் பாஸ் போடுறாங்க, பிட் அடிச்சு பாஸ் பண்ணுறாங்க, பால் பாஸ் போட்டு என்ன பண்ணுறாங்க. டீச்சருக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியல சார். இங்கே இங்கிலீஷ் 2ஆம் கிளாஸ் படிக்க தெரியல, ஒரு பஞ்சாயத்தை சொல்லுங்க. எல்லா மாநிலங்களிலும் கல்வித்திறன் இப்படி இருக்குன்றதுனால நம்ம வந்து தமிழ்நாடு ஹைலைட்டாக பேசுகிறாங்க. இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் கம்முன்னு எடுத்துக்கிட்டாங்க. இங்கே பிஎம்சி பள்ளி இன்றைக்கி மம்தாவை ஏற்றுக்கிட்டாங்க, பினராயி விஜயன் ஏற்றுக்கிட்டாரு, இங்கே ரேவந்த் ரெட்டி ஏற்றுக்கிட்டாரு, இங்கே சித்தராமையா ஏற்றுக்கிட்டாரு, எல்லா மாநிலம் இந்தி கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்களா? நீங்கள் புதுப்படியாக ஏன் பிடிச்சிட்டு இருக்கீங்க தான் நாங்கள் கேட்குறோம். புதுப்படியாக அதை ஏன் பிடிக்கிறீங்க? இதுதான் கண்டிஷனு. இப்போ இந்த மறுசீராய்வு முறையும் என்ன இந்திய அரசு முடிவு எடுக்குதோ அதற்கப்புறம் வாங்க. இப்போ ஒரு சஜஷன் கொடுக்குறாரு மாண்பு முதலமைச்சர் எடுத்து கொடுத்தார். இன்னும் 30 வருஷத்துக்கு இதே தான் தொடரும், உங்களுக்கு மக்கள் தொகை இப்போ போகாமல் விகிதாச்சார அடிப்படையில் எல்லைகளை வேணால் மாற்றி அமைச்சு நீங்கள் பண்ணிக்கலான்றதுக்கான உத்தரவாதத்தை கொடுன்றாங்க. அது தப்பு இல்லை. அவங்க கூட்டம் போட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதான் ஜனாதிபதிகிட்ட போயிட்டு அது கண்டிப்பாக அவங்களோட பார்வைக்கு போகும். இந்த குழு அமைத்து என்னன்ற டிசைன் வர்றதுக்குள்ளேயே இங்கே இருக்கக்கூடிய ஒரு கொதிநிலை ஏன் ஏற்படுத்துகிறாங்க? இப்போ 5ஆம் தேதி அவர் கூட்டம் நடத்துகிறார். ஜாக்டோ ஜியோ தமிழ்நாட்டில் மொத்தம் 12 லட்சம் பேர் அரசு ஊழியர் வேலை செய்கிறான். 1.5 லட்சம் பேர் ஒரு நாள் லீவு போட்டு பண்ணுறான். எப்படி அன்னைக்கு தான் ப்ரெஸ் மீட், அன்னைக்கு அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்து லீவு போட்டு போராட்டம் பண்ணுறாரு. கரெக்டாக மதியானம் இதை வெளியிடுறாரு. மத்திய அரசுக்கு எதிராக நம்ம வந்து தீர்மானத்தை பண்ணோம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம், 5ஆம் தேதி எல்லாம் வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திமுக அடிமை ஊடகங்கள் அந்த ஜாக்டோ ஜியோ 1.5 லட்சம் பேர் ஸ்ட்ரைக் பண்ணுறான். அதை பற்றி ஒரு ஊடகத்தில் பேச துப்பு இல்லாமல் இந்த 5ஆம் தேதி இருக்கக்கூடிய மறுசீரமைப்பு பிரச்சனையை உள்ளே எடுத்து விவாதத்திருக்கிறாங்க. அப்போ தெளிவாக திமுக மறைமாட்டம் செய்கிறது உங்களுக்கு தெரியலையா? ஒரு பிரச்சனை பூதாகரமாக கிளம்புது.
ஜாக்டோ ஜியோ வந்து கோர்ட்டு ஒரு பொதுநல வழக்கு மதுரை கோர்ட்டில் போட்டு ஒருத்தர் ஆர்டர் வாங்கி நீங்கள் ஸ்ட்ரைக்கே பண்ணக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கிட்டான். ஸ்டே வேண்டாம் 3 மாதம் ஸ்ட்ரைக்கே பண்ணக்கூடாது அரசாங்கம் சொல்லி. இன்றைக்கி அரசாங்கம் ஒரு ஜியோ பாஸ் பண்ணி வெளியிட்டிருக்கு. நீங்கள் வேலை செய்யணும்னா அரசாங்கத்தை பற்றி தவறாக பேசக்கூடாது, இந்த டைமுக்கு வரணும், இந்த டைமுக்கு போகணும்னு சொல்லி ஒரு பெரிய அட்டவணையை இன்றைக்கி பட்டியலிட்டுருக்காங்க. நீங்கள் பத்திரிகையில் வந்து பாருங்கள். அப்போ அன்றைக்கு ஜாக்டோ ஜியோ போராட்டக்களம் மிகப்பெரிய லெவலாக உருவெடுத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பேசும் பொருளாக ஆக போதுனோன்னா டப்புன்னு இது சம்மந்தமே இல்லாமல் இதை தூக்கி வைக்கிறார் இந்த காயினை. இதை வந்து இப்பொழுது பேச வேண்டிய தேவை என்ன? மத்திய அரசு எதனா ஒரு கிளிக் கொடுத்துருக்காங்களா? இல்லை தமிழக அரசுக்கு தமிழ்நாடுக்கு ஒன்லி 40 சீட்டு தான் இருக்கும், இல்லை குறையும், இல்லை கூடணும்னு எவனா உள்துறை அமைச்சத்தில் சொன்னானா, இல்லை தேர்தல் ஆணையம் எதனா வெளியிட்டுச்சா, இல்லை மத்திய அரசு எதனா ஒரு விஷயம் சொன்னால் 26ல் பண்ணணும். அதுக்கு கண்டிஷன் இருக்குது. நீங்கள்